எலியாவே, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். தலை துருட சொல்லு. ஸ்திரீயே, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா. சரி ஐயா, நான் கொண்டு வருகிறேன். எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா. ஐயா, பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் ஐயா. ஐயா, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக இதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுவதற்கு இதோ 2 விறகுகளை பொறுக்குகிறேன் ஐயா. ஸ்திரீயே, பயப்படாதே. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு சிலர்ந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, உமது வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். அம்மா, இது என்ன ஆச்சரியம்! பானையில் மாவும் குறையவும் இல்லை, எண்ணெயும் குறையவில்லை. எப்படி? மகனே, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். சரி வா, நாம் போகலாம். எலியாவே, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன். ஆகாப் ராஜாவே வாழ்க, வாழ்க! ஆகாப் ராஜாவே வாழ்க, வாழ்க! ராஜாவே, தேசத்தில் பஞ்சம் கொடியதாய் இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. யாரெங்கே? ஒபதியாவை சீக்கிரமாக என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். உத்தரவு ராஜாவே. ராஜாவே, என் ஆண்டவனே வாழ்க! ஒபதியாவே, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரையையும் கோவேறு கழுதையுமாவது உயிரோடை காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார். நான் போகிறேன் ராஜா. அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாகவும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும் பொழுது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா? நான் தான். நீ போய் இதோ எலியா வந்துட்டான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல். ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்புக் கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். நீ இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீ சொல்கிறீரே. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாப்பிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவர் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவாரே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கவில்லையோ? இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீ இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்கிறீரே. இன்றைக்கு என்னை
அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கருத்திற்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நான் நிச்சயம் சொல்கிறேன். அப்பொழுது உபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். இஸ்ரவேலர்களை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீயும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போதும் கர்மேல் பருவத்திலே இஸ்ரவேலர்கள் அனைவரையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 150 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வம் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் அவனை பின்பற்றுங்கள். கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து